தீய சக்திகளால் உருவாக்கப்பட்ட மாபெரும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஈழ அரசியலை திருமுருகன் காந்தியை விட சிறப்பாக யாரும் பேசிட முடியாது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். முழுவதுமாக அதை பேசி முடித்து விட்டு போயிருக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அதனால தான் அவரை பேச சொன்னேன். நானும் நிறைய அதில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஈழ அரசியலை பற்றியும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆள் நான். இந்த புத்தகத்தையும் முழுசாக படிக்காத ஒரு ஆள். ஆனால் எனக்கு இந்த மேடையில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஈழ அரசியல் அப்படின்னு உடனே எனக்கு நினைவுக்கு வருவது, ஈழமே ஒரு அரசியல் தான் அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னால் உணர முடிஞ்சது. ஈழ அரசியல் ஒரு பல்வேறு மர்மங்கள் நிறைந்த ஒரு அரசியல். மர்மங்கள் நிறைந்திருக்கு, பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய கூறுகளை கொண்ட ஒரு அரசியல் தான் ஈழ அரசியல். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு நண்பர் அசீப் அவர்கள் புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. நிறைய கீழே இருக்கிறவங்களுக்கு கேள்வி வரும், புத்தகத்தை படிக்கல அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த மேடையில் இடம்னு அப்படின்னு. அரசு விழாக்கள் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவள்ளுவருக்கான பிறந்தநாள் விழாவில் திருக்குறளே தெரியாத அமைச்சர் கலந்துக்கிறது இல்லையா? அதுபோல தான் இந்த புத்தகத்தை பற்றி தெரியாத நானும் கலந்துக்கிறேன்னு வச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், சரி வேறு எதுக்கு தான் கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னா, சரி வந்தால் ஒரு 4 ஊடகங்கள் வரும் அல்லது வேறு ஏதாவது இருக்கும் இல்லையா அப்படின்னா, அதுக்கும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் வந்திருக்காரு. ஸோ அதனால் அமைச்சர் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதனால் அமைச்சரை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டு அப்புறமா பேச்சுக்குள்ளே போகிறேன். மாற்றம் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் எனக்கு தெரிந்த ஒரே மாற்றம், கடந்த கால ஆட்சி காலகட்டங்களில் போராட்ட களத்தில் இருந்த ஒரே மனிதர் இன்றைக்கு அமைச்சராக அண்ணன் வன்னியரசு அவர்கள் கலந்து கொள்ளாத போராட்டமே கிடையாது. நீங்கள் எந்த போராட்டத்திலையும் முன்னாடி நிற்பாங்க. எல்லா விதமான போராட்டங்களையும் கலந்து கொண்டு தகுதி பெற்ற ஒரு அமைச்சர் இன்றைய ஆட்சி கட்டில் இருக்கிறார் என்றால் அது அண்ணன் வன்னியரசு மட்டும்தான். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் அசீப் சொன்னார் 2008 2009 காலகட்டத்தில் தான் இந்த புத்தகம் முழுவதுமாக அந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் சொல்லப்பட்டிருக்குன்னு. அந்த காலகட்டத்தில் தான் நான் இந்த ஈழ அரசியலுக்குள்ளே வர்றேன். எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க நான் அந்த போர் உச்சக்கட்டம் அடையும் போது நான் ஈழ அரசியலை அதை பார்த்துட்டு உள்ளே வந்தவன். அப்படி இல்லை. நான் 2007 பருத்திவீரன் முடிஞ்ச உடனேயே நான் அடுத்து எடுக்கணும்னு நினச்ச திரைப்படம் ஈழ அரசியல் தான். போராளிகளுடைய வாழ்க்கையை பற்றிய படமாகத்தான் இருக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன். அப்போ அடுத்த கதையை அந்த புள்ளியிலிருந்து தான் தொடங்கணும்னு சொல்லி அன்றைக்கு அது குறித்து ஊடகங்கள் அதிகம் பேசி கொண்டிருந்தது அண்ணன் சுபவீரபாண்டியன். அப்போ சுபவீரபாண்டியை தொடர்பு கொள்வதற்காக சில நண்பர்களை தேடி நான் போய் சந்தித்து போகும்போது சில இயக்குநர்களையும் சந்தித்தேன். எனக்கு இவ்வளவு இதுக்குள்ளே தன்னை முன்னிலைப்படுத்துகிற சிந்தனை இருக்குன்றது என்னால் அப்போ உணர முடியலை. அப்படின்னா லேட்டாக தான் நான் அதை உணர்ந்தேன். நான் அப்படி போய் சில இயக்குநர்களை சந்தித்து இந்த மாதிரி நான் அண்ணன் சுபவி அவர்களை பார்க்கணும், எனக்கு அவர் பரிச்சயம் கிடையாது, எனக்கு தெரியாது. அவரும் எஸ்பி முத்துராமன் சாரும் சகோதரர்கள்ன்ற விவரமே எனக்கு அதுக்கு பின்னாடி தான் தெரியும். தெரிஞ்சிருந்தால் நான் நேராக அந்த ரூட் எடுத்து போயிருந்திருப்பேன். அது காலம் செஞ்ச மிகப்பெரிய கோலம்னு வச்சுக்கங்களேன். அதனால் நான் தப்பான ஒரு ரூட்டை பிடிச்சிட்டேன். போன உடனேயே நீங்கள் அது செய்ய வேணாம் தோழர், நம்மளாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னாங்க. சேர்ந்து செய்வோம்னா எனக்கு புரியல. எனக்கு சேர்ந்து செய்வோம்னா இல்லை நீங்கள் தனியாக செய்வேனா அப்படின்னா, அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவங்க இந்த அரசியலை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள், போராளிகளுடைய வாழ்க்கையை பற்றி பேசி கொண்டிருக்கிறவங்க, ஈழ அரசியலை பேசிக்கிட்டு இருக்கவங்க, நான் போய் அதை திரைப்படமாக எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு ஏதாவது பேர் கிடைச்சிருமோன்ற அச்சத்தின் காரணமாக என்னை பின்னுக்கு இழுத்து நம்ம சேர்ந்து செய்வோம்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டாங்க. அதுலேயே ஒரு 2 வருஷம் போயிடுச்சு.
2 வருஷம் போன உடனே 2009 காலகட்டம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே போர் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. உச்சகட்டமாக போர் நடக்கும்போது அந்த சூழலே இல்லை. அப்போ இந்த செய்தியை நான் ஒவ்வொருத்தட்டையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படி தான் அந்த போராட்ட காலகட்டத்துக்குள்ளே உள்ளே வர்றேன். இந்த போராட்ட காலகட்டத்தில் நிகழ்ந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் வந்து எனக்கு நினைவில் இருக்கிறது வந்து அந்த கடைசி அந்த முள்ளிவாய்க்காலுடைய சம்பவம் நடைபெறும்போது, இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளைக்கொடி ஏந்தி சமாதானமாக போனவங்களை கொள்கிறாங்க. அதுக்கு அடுத்து முள்ளிவாய்க்கால் வருது. அப்போ முள்ளிவாய்க்கால் அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை சொல்கிறேன். இப்போ தோழர் திருமுருகன் காந்தி சொன்னது போல் இஸ்லாமியர்களும் போராளிகளும் விடுதலை புலிகள் போராட்ட இயக்கமும் பிரித்து வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? அதனால் இலங்கையிலிருந்து எனக்கு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நான் யார் என்னன்னு விசாரித்து மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்து என்னுடைய சொந்த கூட பிறந்த அண்ணன், அவர் வழக்கறிஞராக இருக்கார். அவரை சந்திக்கிறாங்க. சந்தித்து இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இஸ்லாமிய குரல் வருது ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவாக போராளிகளுக்கு, அது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அண்ணன் எனக்கு உடனே ஃபோன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்ன உடனே நான் இங்கேருந்து மாலை விமானத்தை பிடிச்சி இங்கேருந்து உடனே மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு போய் அவங்க வீட்டில் உட்காந்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க நடந்த நிகழ்வுகளை, அந்த வரலாற்று நிகழ்வுகளை பூரா சொல்கிறாங்க. அது அப்படியே நான் சொல்ல முடியாதுங்க, நிறைய அது வந்து வேறு ஒரு விவாதத்துக்கு கொண்டு வந்துடும். அப்போ நான் அவங்கக்கிட்ட வைக்கிற கேள்வி என்னென்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்ததாக நீங்கள் சொல்லப்படுகிறது எல்லாத்தையும் நான் ஏற்கிறேன், நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னா எப்படி நீங்கள் தீர்வு சொல்லுவீங்க? இஸ்லாம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கை கை அப்படின்னு தான் சொல்லுதே தவிர, உங்களுக்கு எங்கோ நடந்த ஒரு தவறுக்கு இன்றைக்கு எப்படி நீங்கள் தீர்வை தேட முடியும்? இன்றைக்கு வந்து பதுங்குகுழிக்குள்ளே வந்து குத்துக்குண்டுகளால் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மரணத்தை நம்ம எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இது இஸ்லாம் உங்களுக்கு தீர்வு சொல்லுதா அப்படிங்கும்போது அந்த கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லை. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அப்போ அமைதியான உடனே இல்லை, எங்களை எல்லாரும் கேட்குறாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே தேடி வந்தோன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, என்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து நான் பின்வாங்கலை. அது நீங்கள் பாதிக்கப்பட்ட என்ன பாதிக்கப்பட்டதுன்னு அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிங்க. ஆனால் நான் இந்த நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்க மாட்டேன்னு எங்கள் அண்ணன்ட்டே சொல்லிட்டு அந்த அமைப்பு சார்ந்தவங்கள்ட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து அப்போது சிவாஜிலிங்கம் எம்பி அவர்கள் இருந்தாங்க, இங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து, அண்ணன் வன்னியரசுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருந்த மிக முக்கியமான அமைப்புகளாக இருந்த இஸ்லாமிய அமைப்புகள், அண்ணன் ஜவாஹிர்லா உட்பட, பி ஜெயின்லாவுதீன் உட்பட, இந்த 2 அமைப்புகள் அன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய அமைப்பாக இருந்தவங்க. அவங்கள போய் சந்திக்க வச்சு முதல்ல நான் அனுமதி கேட்கும்போது அவங்க மறுத்துட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இது வேணாம், இது சரியாக வராது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சு, சந்தித்ததுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு பின்னால் தமிழ்நாட்டு இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்து ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவு அறிக்கை அன்றைக்கு தான் வெளியானது. அப்போ தான் வந்தது. அப்போ அவங்கக்கிட்ட இதே கேள்வியை முன்வைக்கும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம், இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தான் இருக்கணும்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அந்த கடைசியாக தான் அப்போ தான் முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஒட்டுமொத்தமாக கரண்ட்லாம் கட் ஆகிடுச்சுக்கும் போது எனக்கு ஒரு தோழர் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், நீங்கள் எடுங்கன்னாங்க. சரிங்கன்னு எடுத்தேன். எடுக்கும்போது தான் 2 குரல் வந்தது, தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. ஒன்று சேரலாதன் அப்படின்ற ஒரு குரலும், இன்னொன்று ஐயா நடேசன் அவர்களுடைய குரலும். 2யுமே நான் குரல் வழியாக தான் முதல் முறையாக அலைபேசியில் கேட்குறேன் நான். அப்போ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே ரொம்ப அந்த டெட்லைனில் நாங்கள் நிற்கிறோம், இது என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியலை. ஒருவேளை கடந்த காலங்கள் போல் இந்த ரொம்ப நெருக்கு வட்டத்தில் அந்த போராளிகள் முற்றுகையிடப்பட்டு அப்புறமா மீண்டும் வந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, உங்களுடைய குரலை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தமாக பதிவு செய்யுங்க. ஒருவேளை இதிலிருந்து நாங்கள் மீண்டுட்டோம்னா, இந்த போர் நிறுத்தம் நடந்துருச்சுன்னா, அதற்கு பின்னால் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க, நாங்கள் உங்களை சந்திக்கணும்னாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது.
வருத்தமாகவும் இருந்தது. அப்போ தான் நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போ கிடைச்சது தான் முத்துக்குமாருடைய மரணம். முத்துக்குமாருடைய மரணத்தை வந்து சரி அவரே எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அந்த சகோதரன் அப்படின்னா, அதில் நடந்த அரசியல் நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது உங்களுக்கு. ஒவ்வொரு தலைவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி நம்ம பக்கத்தில் நின்று பார்க்க முதல் முறையாக இதையெல்லாம் நம்ம கிரகிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. அதில் தலைவர்கள் தங்களை எப்படி முன்னிலைப்படுத்தினாங்க, எப்படி போனாங்க, என்னவா நடந்துக்கிட்டாங்க, உண்மையில் அந்த போராட்டம் நிற்கணும்னு நினச்சாங்களா, அல்லது தன்னை முன்னிலைப்படுத்தி தாங்க தான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாங்களான்றதெல்லாம் எனக்கு நிறைய சந்தேகங்களுக்கு உரிய கேள்வியாக தான் இருந்தது. சந்தேகம் வந்துச்சு அவங்க எல்லார் மேலேயுமே. அப்போ அவங்களோட பயணிச்சுக்கிருக்கோம். அப்போ தான் அந்த முத்துக்குமாருடைய மரணம் நடந்து கிட்டத்தட்ட அது குளத்தூர் நினைக்கிறேன், குளத்தூர்லேருந்து அந்த மூலக்கடை போனது. உங்களுக்கு நிறைய சகோதரர்களுக்கு நினைவு இருக்குமா தெரியுமான்றதே தெரியலை. அந்த முத்துக்குமாருடைய ஊர்வலம் அந்த சவம் எடுத்துக்கிட்டு மூலக்கடைக்கு வந்து சேருவதற்கு கிட்டத்தட்ட 9:30 மணி நேரம் 10 மணி நேரம் ஆச்சு. எத்தனை பேருக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரிந்ததில்ல. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு கூட அப்படி நிகழ்ந்தது கிடையாது. 9:30 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு மாணவனுடைய உடல் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வரப்போகுது. அன்றைய காலகட்டத்தில் வந்து எந்த ஊடகத்திலையும் அது காட்டப்படலை. அன்றைக்கு பீக்கில் இருந்த இன்றைக்கி ஆட்சியாளர்களாக இருந்த யாருடைய இதுலையும் காட்டப்படலை. ஆனால் வழிநெடுக அந்த ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கும்போது வழிநெடுக மூலக்கடைக்கு வரும்போதெல்லாம் மதியம் நைட்டு இரவு 11:30 மணி ஆயிடுச்சு. மூலக்கடைக்கு வந்து சேரும்போது வழிநெடுக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் மெழுகுவர்த்தி ஏந்தி கொண்டு நின்று இருக்கக்கூடிய யாருன்னே தெரியாது. முத்துக்குமார் என்பவனை பார்த்ததே கிடையாது, நானே பார்த்ததில்லை. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. நமக்காக அந்த போராட்டம் தெரியும், அதிலோடு நம்மளை இணைச்சிருக்கோம். ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக நின்று கொண்டு அந்த மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்த பார்க்க முடிஞ்சது. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அன்றைக்கு கல்லூரிகளில் பூரா போராட்டம் தொடங்கிடும் அப்படின்ற காரணத்தினால ஐடிசின்னு சொல்லக்கூடிய காலவரையற்ற மூடு விழா கல்லூரிகளுக்கு பூரா நடத்தப்பட்டுச்சு. அதனால தான் அந்த ஒரே ஒரு விஷயம்தான் மீண்டும் மீண்டும் திரும்ப வந்து ஈழ அரசியலில் வந்து திமுக வந்து மிகப்பெரிய குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டது. என் பார்வையில் நான் பார்க்குறது என்னென்னா, திமுக ஆட்சியில் இருந்தது அதனுடைய துரதிருஷ்டம். திமுக இல்லாமல் அதிமுக இருந்திருந்தால் மட்டும் அந்த போராட்டத்தை நடத்த சொல்லியிருப்பாங்களா? காங்கிரஸ் இருந்திருந்தால் நடத்த சொல்லியிருப்பாங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அன்றைக்கி இருந்திருந்தால் நடத்த சொல்லியிருப்பாங்களா? அதிகாரத்தில் இருப்பவன் எப்பொழுதுமே மக்கள் பக்கம் நிற்க மாட்டான், போராடுற மக்கள் கூட நிற்க மாட்டான்றது தான் வரலாற்று உண்மை. நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர, நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அப்படித்தான் நினச்சி அன்றைக்கு வந்து திமுக வந்து ஒரு மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துகிறாங்க. எனக்கு என்னென்னா, இந்த குரலை நான் கேட்டதுக்கு பின்னாடி எப்படியாவது நின்றாதான்றது மட்டும்தான் எனக்கு இருக்குது. அதனால் எங்கெல்லாம் போய் பேச முடியுமோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கெல்லாம் ஓடுறேன். ராயபுரத்திலிருந்து மனித சங்கிலி தொடங்குது. இன்றைய முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் வராரு. நான் முதலாளாக அந்த மனித சங்கிலியில் நிற்கிறேன். நானும் இயக்குனர் சுப்பிரமணிய சிவாவும் அதை வந்து கேமராவை எடுத்து போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆள் அங்கிட்டிருந்து வரும்போது நானும் சிவாவும் அந்த இடத்துல தான் தொடங்குறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஊர்வலத்தை மனித சங்கிலியா எடுத்து போட்ட உடனே இவங்க என்னை எல்லாருமே என்ன கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் என்ன இங்கேயும் நிற்கிறீங்க அங்கேயும் நிற்கிறீங்கன்னா, நான் எங்கேயா போய் நான் என்ன அறிவாலயத்தில் போய் நின்னேன்? நான் போர் நிறுத்த மனித சங்கிலியில் தான் நின்னேன். என்னுடைய நோக்கம் இந்த ஈழப் போராட்டத்தை வந்து அதை உறுதிப்படுத்தணும், போர் நிறுத்த முயற்சி செய்யணும் மட்டும்தான் எனக்கு இருந்த அன்றைக்கு சிந்தனையும் அறிவும் தானே தவிர, இது யார் செய்கிறா, எதுக்காக செய்கிறா, முன்னிலைப்படுத்துறதுக்கு செய்கிறாங்க, பின்னாடி செய்கிறாங்களா, இதெல்லாம் நான் நினச்சிக்கவே இல்லை. எனக்கு அன்றைக்கும் கிடையாது, இப்பவும் கிடையாது. ஆனால் அதற்கு பின்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதை வைத்து அரசியல் தான். தோழர் சொன்னது போல் இங்கே நிறைய அரசியல் செய்யப்பட்டது, நிறைய அது குறித்து பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு பேசாமல் தவிர்த்துட்டாங்கன்றதான் மறுக்க முடியாத உண்மை. அப்புறம் தோழர் திருமணன் காந்தி சொன்னதில் ஒரே ஒன்றுக்கு மட்டும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுனால சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து உங்களுக்கான பதிலாகவோ அல்லது போராளிகளை கொச்சப்படுத்துறதாகவோ எடுத்துக்க வேணாம். தோழர் சொன்னார், அங்கே இலங்கையில் இருந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே வந்து சிங்கள அரசோட வந்து கூட்டணியில் தான் இருந்தாங்க அப்படின்றது. அது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால்
புலிகளோடு அவர்களுக்கு முரண் தொடங்கினது காத்தான்குடி சம்பவம் மட்டும் கிடையாது. காத்தான்குடி துப்பாக்கி சூடலை மட்டும் அவங்க வெளியில வரல. புலிகள் தங்களுடைய போராட்ட வடிவத்தை மாத்துறாங்க. தொடக்க காலகட்டத்திலிருந்து அடுத்த தற்கொலைப்படையாக மாறுறாங்க. தற்கொலைப்படையாக மாறும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு தற்கொலை என்பது ஏற்புடையது கிடையாது. அங்கே ஒரு முரண் தொடங்குது. இது அவங்க எங்ககிட்ட பதிவு பண்ணுது. நாங்கள் தற்கொலை செய்ய மாட்டோம். சைனோடு குப்பியை மாட்ட சொல்லும் போது அங்கிருந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண் தொடங்குது. அதனால அந்த முரணையை சேர்த்து தான் நம்ம பேசணும். அது அந்த ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அதை என்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் இந்த போராட்டம் கேட்டதுன்னா, தற்கொலை நமக்கு அனுமதி கிடையாது. அது தத்துவார்த்த ரீதியாக நம்ம ஏற்றிருக்கிற மார்க்கத்தின் அடிப்படை இல்லைன்றதுனால. ஏன்னா இஸ்லாமிய அரசியல் போராட்டம் என்பது வேறு, அவங்க போர்க்களத்தில் நிற்கிறது வேறு, போராளிகளுடைய போராட்டம் என்பதும் வேறா இருந்தது. இப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார் தோழர். நீங்கள் பாலஸ்தீன போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க இலங்கை போராட்டத்தை நீங்கள் தவிர்க்க கூடாது, போராளிகளுடைய போராட்டத்தைன்னு. நான் அந்த நிலைப்பாட்டில் இருந்தேன். நான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது தான், ஆனால் இங்கே கட்டமைக்கப்பட்ட அரசியல் வேறையாக கட்டமைக்கப்பட்டுருச்சு. 2012-13 காலகட்டத்தில் என்னை வீழ்த்துவதாக நினச்சி ஒரு பத்திரிகையாளர், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த கதையெல்லாம் ரொம்ப பின்னாடி போக வேணாம். அவர் என்னை வீழ்த்துவதாக நினச்சி என்கிட்ட ஒரு நேர்காணலை எடுத்துகிட்டு ஒரு வாரப்பத்திரிகையில் அட்டையில் போடுறாரு. என்னுடைய கருத்தை கேட்குறாரு. நான் சொல்கிறேன், பாலஸ்தீன போராளிகளும் விடுதலை புலிகளும் ஒன்று தான்ற, ரெண்டு பேருமே ஒன்று தான், தன்னுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உரிமைக்காக போராடுறவங்கன்ற. அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை எப்படியாவது மாட்டி விட்டு இவனை ஒரு எண்ணெயில் உள்ள தள்ளி விட்டோம்னா நல்லா இருக்குமேன்ட்டு அதை தலைப்பாக போட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டா இங்கே என்னடான்னு பார்த்தா, என் வீட்டு வாசலில் டி நகரில் அபிபுல்லா ரோட்டில் நடிகர் சங்கத்துக்கிட்ட காலையில் இந்து முன்னணிக்காரன் பூரா போராட்டமாக நிற்கி வீட்டை முற்றுகை ஏற்றுக்கிட்டு இருக்கான். நான் என்னங்க காலங்காத்தால் இந்து முன்னணிக்காரன் என் வீட்டை முற்றுகைறான்னு காவல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, எல்லாம் இருக்குது. நான் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய அமைப்புகள் தலைவர்கள்ட்டெல்லாம் கேட்குறேன், நான் என்னங்க இங்கே போராட்டம்னா அவங்க அப்படியான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் அன்னைக்கு அவங்களுடைய அரசியல் இருந்தது. அப்படியா அப்படின்னாங்க. டிவிலாம் பார்க்க மாட்டீங்களா, லைவ் போய்கிட்டு இருக்கு என்னன்னு பாருங்கன்னு. நான் அந்த முற்றுகை போராட்டத்தெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் இறங்கி என்னுடைய பணியை செஞ்சு என் வீட்டுக்கு பின்பக்க வழியாக இறங்கி போயிட்டேன். இந்த செய்தியை பார்த்த உடனேயே இந்த ஈழ ஆதரவாளர்கள் என்று தமிழ்நாட்டில் இருந்தாங்க இல்லையா, இவங்க என்கிட்ட கோச்சிக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பாலஸ்தீன போராளிகள் தலிபான்களும் புலிகளும் ஒன்றுன்னு சொல்லலாம், உங்ககிட்ட நிறைய முரண் இருக்கு அப்படின்னாங்க. என்கிட்ட எந்த முரணும் கிடையாதுங்க. நான் இவங்க என்னன்னா இந்த புனித பிம்பத்தை கட்டமைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த புனித பிம்பத்தை கட்டமைக்கிற வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கும் தெரியாது விடுதலை புலிகளுடைய உண்மையான போராட்ட நோக்கம் வடிவம் என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, பாலஸ்தீன போராளிகளை பற்றியும் தெரியாது. நீங்க இங்கிருந்து அரசியல் செய்யறதுக்காக நீங்க இதை அரசியல் களத்துல உங்களுக்கான அடையாளமாக வச்சுட்டு செய்யறவங்க, நீங்க எதுக்கு அதை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா, இல்லை நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை பற்றி அன்றைக்கு அவர்களுடைய அந்த சமூக வலைத்தள பக்கங்கள்ல, இவர் நம்மளோடு பயணிக்கிறது சரியில்லை, இவரை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, இவருக்கும் தாலிபானுக்கும் தொடர்பு இருக்கு. உண்மையிலேயே ஒரு தொலைக்காட்சி இருக்கு, அந்த தொலைக்காட்சியில் ISIS தீவிரவாதிகளுடன் அமீருக்கும் தொடர்பு அப்படின்னு ஹெட்லைன்ஸே போச்சு. அது எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அதை பார்த்தது கூட இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி கட்டமைக்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரியான கட்டமைப்பு தான் இந்த ஈழப் போராட்டத்துக்கான பின்னடைவாக நான் பார்க்குறேன். இதில் கூடுதல் தகவலாக ஒன்று சொல்லும்போது, இந்த காலகட்டத்தில் 2009-10 எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துடைய நோக்கத்தை அசீப் சொன்னார். மிகப்பெரிய போராட்ட வடிவம், ஆனால் தலைமை இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்ததுனால அப்போ தான் அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு இயக்கமாக்க ஒரு பெரிய கட்சியாக வருவதற்காக இருந்தார். அப்போ நான் அவரை போய் சந்தித்தேன். இந்த தகவலை இப்போ தான் முதல்ல பதிவு செய்கிறேன். இந்த புத்தகத்தின் நோக்கத்துக்காக நான் பதிவு செய்கிறேன். அப்போ அவரை போய் சந்தித்து, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது, இந்த ஈழ பிரச்சனைக்கு யார் தலைமை தாங்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஆள் இல்லாமல் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தால், நாடு முழுக்க போராட்ட வடிவத்தில் இருக்காங்க, மக்கள் எழுச்சியோடு இருக்காங்க, மாணவர்கள் பூரா தயாராக இருக்காங்க, ஒரு லீடர் தேவைப்படுது. ஒருவேளை நீங்கள் அந்த லீடராக வந்தீங்கன்னா உங்கள் கையில் ஆட்சி வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, மக்கள் உங்கள் பின்னாடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப கூர்ந்து கேட்டுக்கிட்டார். அவர் வீட்டில் சந்தித்து சொன்னேன், நான் கேட்டுக்கிட்டேன்.
ஆனாலும் நம்ம சொல்கிறது அங்கே கேட்குமா? அவரை சுற்றி ஒரு அரசியல் கூட்டம் இருக்கும்ல, 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர், அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம அதை கையில் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக ஒன்று செய்யணுமேன்னு இலங்கை தூதரத்தில் போய் மனு கொடுத்தாங்க. அந்த நிகழ்வு நினைவு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கும். அண்ணன் விஜயகாந்த் தலைமையில் போய் சொல்கிறாரு பாருங்க, நான் பார்த்தேன். இந்த மனுவை வாங்கி இங்கே வச்சு, அந்த அமெரிக்க தூதரகத்தில் வாங்கி வச்சு, இவன் அதை கொடுத்து அந்த போரை நிறுத்திடுவான்னு அந்த தலைவருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த இதெல்லாம் நடந்ததா? உண்மையிலே நடந்தது. அப்போ இன்னமும் எனக்கு சில தகவல்கள் தெரியும். அது இப்போ பேசுவது நாகரிகமாக இருக்காது, அது சரியாகவும் இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு திரைக்கதைக்காக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அசீப்னு சொன்னாங்க. நான் அதோட முடிச்சுக்கிறேன். தோழர் சொன்னார், இந்த திரைப்படத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. பணம் முதலீடு செய்ய ஆள் இருக்காங்கன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை இல்லை, நான் அவருக்கு கவுண்டர் பண்ணுறேன்னு நினைக்காங்க. அவர் பார்க்கறது பார்வை வேறு, நான் பார்க்கறது பார்வை. நான் சந்திச்சிருந்தனால சொல்கிறேன். நான் சந்திக்கிறேன் அவங்களெல்லாம், ஒவ்வொரு முறையும் சந்தித்து கேட்குறேன். நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் வெற்றிமாறனும் லண்டனுக்கு போயிருந்தோம் ஒரு குறும்பட வெளியீட்டு விழாவுக்கு. அந்த மேடையிலே நான் இதை சொன்னேன். நான், உங்களுடைய வழியை யார் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? உங்கள் வழியை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் ஏன் வர மறுக்கிறீங்கன்னா, அவங்க வர தயாராக இல்லை. அண்ணன் திருமாவளவனும் நானும் கலந்து கொண்ட ஒரு விழாவில், சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு ஈழத்தமிழருடைய திரைப்பட வெளியீட்டு விழாவில் அண்ணன் திருமாவளவன் வச்சுக்கிட்டு நான் இந்த கருத்தை சொன்னேன். அப்போ திருமாவளவனும் பதில் சொன்னாங்க. இதுக்கு அந்த நிகழ்வும் நடந்துச்சிங்க. ஏன்னா அந்த மக்களை சேர்ந்தவர்கள் யாரும் பணம் தர தயாராக இல்லை, இதுக்கு வர தயாராக இல்லை. அவங்க வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த திரைப்படத்தை எடுத்தால் இதை திரையரங்குக்கு வராது, திரையரங்குக்கு வரக்கூடாது என்பதுதான் மறுக்கும். நான் சொல்கிறேன், வரவே வேணாம். அது சர்வதேச விழாக்களில் மட்டுமே இருக்கட்டும். அப்போ தான் அதுக்கான அங்கீகாரமே கிடைக்கும். இதை 2 நாள் கொண்டு வந்து போட்டு போயிடுவான். ஆனால் சர்வதேச திரைப்பட விழாக்களில் இது மாதிரியான படங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. யாரும் தடுக்க முடியாது. நம்ம பாடு எடுத்துக்கொண்டு போட்டுடலாம். அப்புறம் திரும்ப திரும்ப இங்கே சென்சார்னு ஒன்றை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். சென்சாரை பற்றி நம்ம எப்பயுமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. இங்கே படம், நம்ம பேசுகிற அரசியலை எடுப்பதற்கு, படம் எடுக்கிறதுக்கு பொருளாதாரம் தான் தேவை. சென்சாரை நம்பி நம்ம இல்லை. தேவைப்பட்டா நீங்கள் போட்ட பணத்துக்கு லாபம் வேணும்னா தான் சென்சார்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தேட்டருக்கு போகணும். என் கருத்தை விதைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு சென்சார் தேவையில்லை. இன்றைக்கி நம்மளே யூடியூப்பில் போட்டுற முடியும். அதெல்லாம் ஒன்றுமே யாரும் தடுத்துடவும் முடியாது. சர்வதேச அரங்குகளில் இது மாதிரியான படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இப்போ நான் சொல்கிறேன், தோழர் திருமுருகன்ட்டையும் சொல்கிறேன், அசிப்டையும் சொல்கிறேன். அசிப்டை எனக்கு ஒரு வருத்தமான நிகழ்வு என்னென்னா, 10 ஆண்டுகளாக இந்த திரைக்கதையை வச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்திச்சேன்னு சொன்னார். ஒரு நாள் கூட என்னை சந்திக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். மற்ற சமூக மக்கள் இந்த தமிழ்நாட்டில் எப்படி ஒருத்தர் நெருக்கமாக இருக்காங்களோ, இந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. ஒரே அடையாளத்தோடு இருக்கிற இஸ்லாமியர்கள் பொதுவெளியில் சந்திச்சுக்கிட்டா பேசிக்கிற மாட்டாங்க. இவன் நம்மால், இவன் 2 பேர் ஒரே ஆளுன்னு சொல்லிடுவான். அந்த அச்சத்தோடையே இருப்பாங்க. அது நண்பர் அங்கே உட்காந்துருக்க பீர் முகமதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஒரு பத்திரிகை துறையில் இருந்தார். அவரை ஒரு முறை சந்தித்தேன். நான் போகும்போது நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சலான்னு சொல்லிட்டு அப்படின்னு நடந்து போனேன். அவர் அப்படியே திரும்பிட்டார். அப்புறமா சொன்னார், நீங்கள் என்ன எல்லாரும் முன்னாடி சலான்னு சொன்னால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னாரு. இது என்னடா பெருங்கொடுமையாக இருக்குது. ஒரு இறை நம்பிக்கையாளன் தானே பார்க்கணும். அவர் ஏதோ ஒரு முகமன் சொல்கிறாரு, நம்ம ஒரு முகமன் சொல்கிறோம் தானே அப்படின்னா இங்கே அது கட்டமைக்கப்படுது. அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கேவலமான அரசியல். அசீஃபும் அப்படித்தான் என்ன நினச்சிருப்பாரு. இவனை போய் நம்ம பார்த்து எதுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் அப்படின்னு. ஏன்னா ISISோட தொடர்புன்னு வர நியூஸ் வந்திருக்கு. அதனால் இவனை ஏன்னா இப்போ தான் நான் அசீஃபையை சந்திக்கிறேன். அசீஃபு அவரை ஊடகத்துறையிலேருந்து வெளியேற்றும் போது அவருக்காக என்னுடைய குரல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போல்லாம் கூட நான் பார்க்கல. அவர் இப்போ தான் வந்திருக்காரு, தாமதமாக வந்திருக்காரு. இருந்தாலும் அசீஃபு, நான் அந்த வேலையை செய்ய தயாராக இருக்கேன். உங்கள்கிட்ட அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். தோழர்த்தையும் சொல்கிறேன். நான் இது எப்பவுமே பதிவு செய்யப்பட வேண்டியதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் ஒரு வருடத்துக்கு முன்னால் கூட நார்வேயில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு தோழரை சந்தித்து பேசிட்டு தான் இருந்தேன். நான், யாராவது ஒரு ஆள் வாங்கயா, யாராவது பதிவு செய்வாங்க, ஒரு பதிவை வச்சுட்டு போகும் அடுத்த தலைமுறைக்கு. ஏன்னா ஏன் அடுத்த தலைமுறைக்கு இதுன்னு நான் சொல்கிறேன்னா, 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, 2019 இப்போ நாங்கள் போனோம்.
நான் இயக்குனர் பாரதி ராஜா எல்லாம் இலங்கைக்கு போனோம். ஏன் போனோன்னு கேட்காதீங்க. அதை சொன்னால் அதுவும் கேவலம்தான். ஆனால் அங்கே நடந்ததை நான் உணர்ந்து சொல்கிறேன். நான் வந்து போராளிகளுடைய இயக்கத்தலைவர், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வாழ்ந்த இல்லம், அந்த பகுதி எல்லாத்தையுமே எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. ஒரு 8 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நாங்கள் 2 பேர் போய் இறங்கின உடனே எங்களுக்கு கிடைத்த வரவேற்பில் என்னென்னா, இயக்குனர் பாரதி ராஜாவை பார்த்த உடனேயே இளைஞர்கள் நல்லா விளைவிக்கணும். நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர் பகுதியில் இருந்திருந்தேன். கடைக்குட்டி சிங்கத்தில் நடிச்சிருந்தார்லடா வர்றா அப்படின்னா. கடைக்குட்டி சிங்கம் தானே, அது சிவகார்த்திகேயன் படம், ஒரு படம், அதில் நடிச்சிருந்தார். அப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம வீட்டு பிள்ளையா, அதுதான் பாரதி ராஜா நடித்த படமா? அந்த படத்தை சொல்கிறான். அவர்ரா இவர் அப்படின்றான். அப்படி என்னைய பார்க்குறான். எனக்கு மலையாளமே தெரியலை. அவரோட இவர் அப்புறம் சொல்ல உடனே பருத்தி வீரன் டேரக்டர் அவரா இவர் அப்படின்ட்டு போயிட்டான். இது வந்து 19 நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிட்டு வந்தேன். இப்போ போனேன் வடசென்னை ராஜன் வந்துட்டார்றா அப்படின்னா. அவனுக்கு எங்கேயுமே அவனுடைய வாழ்க்கை போராட்டத்தில் நான் இருந்திருக்கேன்றதே அவனுக்கு நினைவில் இல்லை. அப்படித்தான் அந்த நாடு இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. புலிகள் வாழ்ந்த பகுதிகள் அத்தனை பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. ஒரு வேட்டு சத்தம் கூட இன்றைக்கி கேட்டக்கூடாதுன்றதில் இலங்கை அரசாங்கம் ரொம்ப கவனமாக இருக்குது. ஒரு வெடிச்சத்தம் கூட நீங்கள் கேட்டுற முடியாதுன்னு அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக சுற்றி போயிட்டு வந்தேன் நான். அதனால் தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதில் கூடுதல் தகவல் ஒருத்தர் சொன்னார். அந்த மக்கள் வந்து ஒரு பையன் இங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து போய் இருக்கவன் அவன் சொன்னான், சார் ஃப்ரீ ட்ரக்கு இங்கே கிடைக்குது சார். திட்டமிட்டு இந்த இளைஞர்களுக்கு ஃப்ரீ ட்ரக்கு கொடுக்கப்படுது. அடுத்த தலைமுறைக்கு போராட்ட சிந்தனையே வந்துடக்கூடாது என்பதற்காக தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த அரசியலில் அந்த ஃப்ரீ ட்ரக்குன்னு பார்க்கும்போது நம்ம கூடுதல் அவங்க கவனிக்க வேண்டியது, அந்த அரசியலெல்லாம் ரொம்ப தெளிவாக திருமுருகன் சொல்லுவார். இந்தியாவிலையும் ஃப்ரீயாக ட்ரக்கு அதிகமாக இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாபாக இருக்கும். அதுக்கு காரணம் அவர்கள்தான் தனிநாடு கேட்டு தனியாக தங்களுக்கான கரன்சியும் பாஸ்போர்ட்டையும் அடித்தவர்கள், காலிஸ்தான்னு சொல்லி. அதனால தான் ட்ரக்கு அதிகமாக எங்கே இறங்குதுன்னா பஞ்சாபில் இருக்கும். அதுக்கப்புறமா எங்கே இருக்குன்னு பார்த்தா இப்போது இலங்கையில் இருக்குது. அதுக்கப்புறமா தமிழ் போர்க்கிகள்னு சொல்லப்படுகிற இந்த தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்குதுன்னா அடுத்த தலைமுறைக்கு மொழி சிந்தனையோ இன சிந்தனையோ போராட்ட சிந்தனையோ வந்துடக்கூடாது என்பதில் அரசு ரொம்ப கவனமாக இதை செய்கிறாங்கன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த வரலாறுகளை, நடந்த உண்மைகளை, அந்த உண்மையான போராட்ட வழியை சொல்ல வேண்டியது அவசியம். அதற்கான முன்னெடுப்பை அசீப் செஞ்சிருக்காரு அப்படின்றதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இதை பதிவு செய்வதற்கு, படமாக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகளில் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் அமீர் சொன்னதிலிருந்து நம்ம யார் அப்படிங்கிறது, இப்போ நம்ம எப்படி இருக்குங்கிறது நம்முடைய வரலாற்றுல இருந்து தான் நம்ம இப்போ இருக்கிற இந்த இடத்துல இருப்போம். ஒருவேளை நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வரலாறு எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான். ஏன்னா 2008 2009 நடந்தது இப்போ எதுக்கு பார்க்கணும்னா இனி எப்படி இருக்க போகிறோங்கிறதுக்காகவாவது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டியது. தொடர்ந்து இயக்குனர் தோழர் தாசை ஞானவேல் அவர்கள் இதையும் அவர் கொண்ட அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டார். தொடர்ந்து ஆதிரை நூலினுடைய திரைக்கதை ஆசிரியர் ஹசீப் முகமது அவர்கள் ஏற்புரை வழங்குவார்.